ஹலோ கைஸ், டுடே நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா லிட்டில் இந்தியாவில் இருக்கிற முஸ்தஃபா சென்டருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு போக போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அதுக்காக ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நாங்கள் முஸ்தஃபா சென்டர் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம் லிட்டில் இந்தியாவில். ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான மழை. கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் கிட்ட நாங்கள் இதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களால் இங்கேருந்து நாங்கள் போக முடியல, ஆப்போசிட்டில் போகணும். நாங்கள் வேறு கொடை வேறு கொண்டு வரல. ஸோ அதான் எப்படி போக அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆப்போசிட்டில் தெரிகிற ஷாப்ஸில் போனால் நம்மளுக்கு கொடை வாங்கலாம். ஆனால் இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே ஃபுல்லாக நினைச்சிடும். ஏன்னா சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி கிராஸ் பண்ணலான்ட்டு. கடைசியாக எப்படியோ மழையிலே நனைஞ்சு வந்து கொடையை வாங்கிட்டோம். ஸோ இது வந்து A to Z ஷாப்பு. இங்கே வந்துட்டு கொஞ்சம் காசுலாம் கம்மியாக இருக்கும். அதனால் நாங்கள் இங்கே வந்து கொடை வாங்கினோம். காசு கம்மியாக இருக்கிற கொடையை இந்த கொடையே வந்துட்டு $4. ஸோ $4 நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ $250 கிட்ட வரும். ஸோ வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்னும் பார்த்தீங்கன்னா மழை விடலை. நாங்கள் அங்கேயே நின்றுருந்தால் இன்னும் அங்கே நின்று தான் இருக்கணும். ஸோ எப்படியோ நாங்கள் நினைஞ்சிட்டே வந்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். நம்ம இங்கேயுமே வாங்கலாம் சாக்லேட்ஸ்லாம். ஆனால் இங்கே வந்துட்டு அந்த குவாலிட்டியாக இருக்காது. ஸோ இங்கே வந்துட்டு காசுலாம் கம்மியாக இருக்கும், பட் அந்த குவாலிட்டி இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் வந்து முஸ்தஃபா தான் போகணும் எப்படியுமே. ஸோ அப்படியே கொடையை வாங்கிட்டு அப்படியே நடந்து போக வேண்டியதான். ஸோ நம்ம போகிற வழியில் ஃபுல்லுமே ஷாப்ஸாக தான் இருக்கும். நம்ம டி நகரில் நடந்து போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே வைப்பில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் ஷாப்ஸு லைக் சொவனியர் ஷாப்ஸு, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட் எல்லாம் அந்த தமிழ்நாட்டு இந்தியா கடையாக இருக்கும். ஸோ என் லிட்டில் இந்தியான்னு வந்தாலே நம்ம மோஸ்ட்லி எல்லாம் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஆனால் ஆக்சுவலாக இந்தியன்ஸும் இருப்பாங்க, பங்களாதேஷும் இருப்பாங்க இங்கே அதிகமாக இப்போ வர. அப்புறம் நிறைய மொபைல் ஷாப்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கும். மொபைல் வாங்கணுன்னா இப்போ நம்ம சீப்பாக மொபைல் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இங்கே வந்துட்டு மொபைலு, அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே சீப்பாக இருக்கும். சேம் நம்ம டி நகரில் எந்த மாதிரி இருக்குமோ அதே ஸ்ட்ரக்சரில் தான் எங்கேயுமே இருக்கும். ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருந்தேன்னா இன்னும் மழை விடலை ஆக்சுவலாக. இப்போ நான் இங்கேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போகணும். ஆனால் அதுக்குமே எப்படி போகிறதுன்னு இப்போ தெரில. ஏன்னா இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அதுக்காக நல்ல விட நாங்கள் குடம் வாங்கினோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பாதி பேருங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மகிட்ட கொடை இருக்கிறதுனால நம்ம அழகாக போயிடலாம் அப்படியே. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்ததே ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு போகலான்னு பார்த்துட்டு இங்கே சாப்பிட்ற ஹோட்டல்ஸ் வந்து நிறையா இருக்கும். நம்ம தமிழ் ஹோட்டல்ஸ் வந்து ஏகப்பட்ட தமிழ் ஹோட்டல்ஸ் இருக்கும். அடையர், ஆனந்த பவன், அஞ்சப்பர், நான்வெஜ்லேருந்து வெஜிடேரியன் எல்லா ஹோட்டல்ஸும் இருக்கும். நாங்கள் இப்போ வந்துட்டு அஞ்சப்பர்லாம் போகலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அஞ்சப்பூர் தான் போனோம். அஞ்சப்பூர் வந்து கரெக்டாக முஸ்தஃபாக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் அஞ்சப்பூரில் நாங்கள் 2-3 வாட்டி சாப்பிட்ருக்கேன். எனக்கு நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குமான்னு தெரில, எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா, இதுதான் முஸ்தஃபா சென்டர். ஸோ முஸ்தஃபா சென்டர்னு எப்படின்னா நம்ம ஊரில் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ A to Z எல்லாமே இருக்கும். இது வந்து ரொம்ப பெரிய ஷாப். இங்கேருந்து அங்கே எண்டு வரையும் போகுது பாருங்கள். அங்கே எண்டு வரைக்கும் முடிஞ்சிட்டு லெஃப்ட் சைடில் ஜுவல்லர் ஷாப்பும் இருக்கும் முஸ்தஃபாவில். ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்தியாவுக்கு போகிறவங்க, லிட்டிலியாவில் வந்து ஷாப்பிங் பண்ணுறவங்க இந்த முஸ்தஃபாவுக்கு தான் போவாங்க. ஸோ நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே அஞ்சப்பர் வந்துட்டோம். அஞ்சப்பர் வந்துட்டு ஆர்டர் போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி, அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் ஆர்டர் போட்டோம். ஸோ போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இப்போ நாங்கள் 2 பிரியாணி, ஒரு தந்தூரி வாங்கியிருக்கோம். இதுவே $50 வந்துருச்சு எங்களுக்கு. $50 நம்ம ஊருக்கு 3000. ஸோ அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் முஸ்தஃபாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் இதுக்கு வந்துட்டு ஒரு செக்ஷன் ஒரு வயசாக இருக்கும். இப்போது எலக்ட்ரானிக்ஸ் வாங்கினோன்னா ஒரு செக்ஷனு, கிளாத்ஸ் அந்த மாதிரி வாங்கினோன்னா ஒரு செக்ஷனு, வாட்சஸ் வாங்கினோன்னா ஒரு செக்ஷனு, அந்த மாதிரி ஹார்ட்வேர் வாங்கினோன்னா ஒரு செக்ஷனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்ஷன் இருக்கும். மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. ஸோ 4 ஃப்ளோரில் நீங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு வாங்கிட்டே இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு சீப்பாக இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உள்ளே வந்துட்டிங்கன்னா வெளியே உங்களுக்கு நீங்கள் இது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களால் போகவே முடியாது. எல்லாமே வச்சுருப்பாங்க. சென்ட்டு, இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சென்ட் வாங்கலான்னு தான் வந்தோம். மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து அங்கே வர்றவங்க, சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு வர்றவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சென்ட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ சென்ட்டு, அதுக்கப்புறம் இந்த தைலம், ஸோ அது எல்லாம் அதுக்குன்னு தனி செக்ஷன் உண்டு. ஸோ அந்த செக்ஷன் தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்ட்லி எல்லாமே நல்லா பெரிய பெரிய பிராண்டான சென்ட்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சீப்பான்னு கேட்டிங்கன்னா சீப்புன்னு ரொம்ப சீப்புன்னு இல்லை,
பட் சீப்பு தான். இப்போ பென்ட்லி நான் எடுத்தேன்ல, அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு 1800 2000 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ உங்களுக்கு மிட் ரேஞ்ச் வந்துட்டு ஹை ரேஞ்ச் வரைக்கும் உள்ள சென்ட் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஒரு ரேக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இது இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்து கொஞ்சம் மீடியம், இது வந்துட்டு கொஞ்சம் ராயலானது, மீன்ஸ் கொஞ்சம் காசு அதிகமானது. அந்த மாதிரி ரைட் சைட் போக போக அந்த டிஃப்ரென்ஸ் மாறிட்டே இருக்கும். அதை நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், சில டிஷர்ட்ஸ்லாம் வாங்கணுன்ட்டு இருந்தாங்க. ஸோ அதான் டிஷர்ட்ஸ் வாங்கலான்னு அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ டிஷர்ட் வாங்கும்போது இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸும் பாதியில் வரும். நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். வீலாக் பண்ணுறதுக்கான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இது எல்லாமே கிடைக்கும் ஆக்சுவலாக. இங்கே நீங்கள் எது கிடைக்காதுன்னு சொல்கிற இங்கே ஒன்றுமே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்மே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் காப்பி இருக்கும்ல, லீவிஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட் காப்பியும் இங்கே கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் ஃபஸ்ட் காப்பி, ஒரிஜினல் கிடையாது. ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சு வாங்கிக்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட் காப்பி ஆப்பிள் வாட்ச் ஸ்ட்ராப்ஸு இங்கெல்லாம் $10 தான் போட்டிருக்காங்க. $10னா $600 சம்திங் தான் வரும். ஆனால் நீங்கள் ஒரிஜினல் ஆப்பிள் ஷோரூமில் போய் வாங்கினா $200-300 ஒரு வெறும் ஸ்ட்ராப் மட்டுமே போகிறோம். சில ஸ்ட்ராப்லாம் மினிமம் உங்களுக்கு வந்து $50 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், $10 கரெக்டாக சூப்பரான ஸ்ட்ராப்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடலாம், ஃபஸ்ட் காப்பியானா இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இங்கே கிடைக்கும். அப்படியே நம்ம மேலே வந்தோம்னா இதெல்லாம் சொவெனியர் ஐட்டம்ஸ், சிங்கப்பூர் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கிறதுக்காக அந்த சிங்கப்பூர் சொவெனியர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இதில் கீ செயினு, நெயில் கட்டர்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இங்கே சிங்கப்பூர் ஞாபகப்படுத்தமாக கொண்டு போகிறதுக்கான ஐகானிக் திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் நம்ம டூரிஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ இது வந்து இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் வெளியே இருக்கிற சொவெனியர் ஷாப்ஸ்லேயுமே நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் மெயினான ஐட்டமே இங்கே தான் இருக்கும், சாக்லேட்ஸு. ஃபாரின்லேருந்து வர்றவங்கள சாக்லேட்ஸ் தான் எல்லாருக்கும் வாங்கிட்டு போவாங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லுமே சாக்லேட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆனால் இதில் என்னென்னா, சிங்கப்பூர்னு சொல்லிட்டு நீங்கள் சாக்லேட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு போக முடியாது. ஏன்னா இது வந்துட்டு எல்லா இடத்துல இருக்கிற சாக்லேட்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா இதே சாக்லேட்ஸ் வந்து இந்தியாவிலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போகிறதுல ரொம்ப இஷ்டம் இருக்காது. ஏன்னா இங்கே கிடைக்கிறது அங்கேயும் கிடைக்கும், அப்படின்னா அது நம்ம வாங்கிட்டு போகிறதுல இதுவே இல்லைல்ல. ஸோ இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நேம் வச்சு அவங்க சாக்லேட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளார நார்மலான சாக்லேட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபாரின் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வேணால் வாங்கிட்டு போகலாம். ஆனால் இதே தான் நம்ம இந்தியாலையும் கிடைக்கும். இங்கே கிடைக்கிற எல்லா சாக்லேட்ஸும் இந்தியாலையும் கிடைக்கும். ஆனால் சரி, ஃபாரின்லேருந்து வரும்போது ஏதாவது வாங்கிட்டு போகணுன்றதுக்காக நம்ம வேணால் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு அப்படியே பில்லிங் கவுண்டர் வந்தோம்னா, ஸோ பில்லிங் போட்டுட்டு, ஸோ அதில் வந்துட்டு ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வவுச்சர் கோடு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டன் கிரெடிட் கார்ட்ஸு இங்கே இருக்கிற செட்டன் பேமெண்ட் மெத்தடுக்கெலாம் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம போட்டோம்னா இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ சீப்பு மீன்ஸ் கொஞ்சம் ஒரு 1% கம்மியாகும், அவ்வளோதான். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் கம்மியாகாது. ஸோ நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம தேவையான திங்ஸ் வாங்கணும்னா நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது வந்துட்டு நல்லா A to Z உள்ளே வந்தோம்னா எல்லாமே வாங்கிட்டு போகலாம். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் மட்டும் தவிர மிச்சத்தை எல்லாமே இங்கேயே கிடச்சிடும். ஒரே ஷாப்பில் எல்லாமே வாங்கிட்டு போகிற மாதிரி. இது ஆக்சுவலாக ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே சிங்கப்பூரில் முஸ்தஃபா. நம்ம அப்படியே ஷாப்பை விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா அப்படியே லெஃப்ட் சைடில் கட் பண்ணோம்னா பங்களாதேஷி ஸ்கொயர்னு ஒன்று வரும். ஸோ இதுதான் அந்த பங்களாதேஷி ஸ்கொயர் ஸ்ட்ரீட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ பங்களாதேஷ்லேருந்து ஒர்க் பண்ண வந்திருப்பாங்களா மைக்ரேண்ட் ஒர்க்கர். ஸோ அவங்களாம் வந்துட்டு ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரிக்காக இந்த பிளேஸு. நீங்கள் எப்போ வந்தீங்கனாலுமே இங்கே கூட்டமாக இருக்கும். ஸோ இதில் இந்த ஸ்கொயரை சுற்றி இருக்கிற ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருக்கிற ஷாப்ஸ் ரிலேட்டடாகவே இருக்கும். ஃபுட் ஐட்டம், அவங்களோட தினசரி க்ரோசரி ஐட்டம்ஸ், ஸோ அந்த மாதிரி இதுவே இருக்கும் ஷாப்ஸ் எல்லாமே இந்த ஸ்கொயரை சுற்றி. நீங்கள் இந்த ஸ்கொயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆட்கள் வந்துட்டு உட்காந்து அந்த மாதிரி மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக லிட்டில் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பங்களாதேஷி ஸ்கொயரும்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்பர் ஷாப்பு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கடைலாம் இருக்கும் இந்த பங்களாதேஷி ஸ்ட்ரீட்டில். ஸோ இந்த லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் அந்த அவங்களோட ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்டு, அவங்களோட ஃபுட்டு, நான் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்.
ஸோ நாங்கள் அப்படியே வெளியே வந்தோம். ஸோ வெளியே வந்துட்டோம்னா நாங்கள் எப்போவுமே இந்த கடையில் தான் ஜூஸ் வாங்குவோம். லைக் இளநீ குடிப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜூஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் எப்போவுமே நாங்கள் லிட்டில் இந்தியாவுக்கு வரும்போதே நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு லக்கேஜ் அதிகம் இருக்கிறதுனால போகும்போது வாங்கிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே இளநீ வந்துட்டு எல்லாமே வந்து $2.50 வரும். ஸோ அதை அப்படியே வெட்டி அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வெட்டிகிட்ருக்காரு பாருங்க, ஒரே அடியில் 2 வெட்டு. ஸோ அப்படி கொடுத்துருவாங்க. இதில் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே சூஸ் பண்ணி நம்ம அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு வெட்டி அதில் கொடுப்பாங்க. ஸோ ஒரு இளநீ வந்து $2.50. ஸோ 2.5னா $150 வரும் ஒரு இளநீ. ஆனால் ஒரு இளநீ 2 பேர் குடிக்கலாம். அதுவுமே நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மலேசியா, தாய்லாந்துலேருந்து வர்ற இளநீஸ். ஸோ நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி என்ன வாங்கலாம்னா, நான் இளநீ வாங்கலை, இன்றைக்கி வந்து ஜூஸ் வாங்க போகிறோம். ஸோ ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ ஜூஸுமே எல்லாமே $2 $3 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நாங்கள் வாங்கிட்டோம். நாங்கள் வந்து அவக்கடா ஜூஸ் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் போக வேண்டியதான். அப்படியே நாங்கள் பஸ் ஸ்டாப் போயிட்டு நடந்து, ஸோ அப்படியே பஸ் ஏறி நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதான். மோஸ்ட்லி ஷாப்பிங்ஸ்லாம் முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் ஐட்டம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு லிட்டில் இந்தியாவில் கிடைக்காது. ஸோ நாங்கள் அதர் ஆர்ச்சர்ட் ரோடு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போனோம். ஸோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். Bye bye.